சொன்னாங்க. அவர் முந்தி கூப்பிட்டதை விட அதிகமாக இயேசுவை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டார். அவர் அவரை விடுதலையாக்கினார். அவன் கிட்ட வந்தார். அவனை தொட்டு சுகமாக்கினார். எவ்வளவோ பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட இயேசு போல. ஆனா எந்த மனுஷன் உரத்த சத்தமாக இயேசுவே 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 என்று கூப்பிட்டானோ அவன்கிட்ட இயேசு போனா. உனக்கு என்ன வேணும் என்று கேட்டா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டா. இயேசு வந்தா போதுமங்க, உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறு. நான் சொல்லுகிறேன், அவர் நினைத்தாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவார். அதை விட அது மேலானது அவர் உனக்கு கிட்ட வந்துட்டான்னு சொன்னா அதை விட நான் சொல்லவே தேவையில்லை என்று சொல்லுவேன். இப்ப சத்தம் போட்டு நான் கூப்பிட போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே கரங்களை உயர்த்தி கூப்பிடுங்க.
ஹalleluya ஹalleluya. நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எங்க வாழ்க்கையில நன்மை செய்தார். கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு நாங்க நன்றி செலுத்த போகிறோம். ஹalleluya. உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக ஹalleluya ஹalleluya. பேரோசெல்ல கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர்.
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தின்படி உங்களை அழைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிப்பது ஒருவேளை உங்களுடைய உணர்வுக்கும் உங்களுடைய மனதிற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது நன்மைக்கு ஏதுவா. அது இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு புரியாமல் இருக்கும். இன்றைக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆனால் அது நன்மை. அதற்கு பின்னாக நீங்க ஒரு நன்மையை காண்பீர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து, இன்றைக்கு இதுவரைக்கும் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த வழிகளை நினைத்து, நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு இந்த நல்ல காலை வேளையில, நல்ல தருணத்தில முழு உள்ளத்தோடு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுவோமா, நன்றி செலுத்துகிறேன். கஷ்டமா தான் இருக்காண்டவரே, ஆனா உமக்கு நன்றி. நீர் நடத்துகிற வழிகள் நல்லது. எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். அது செங்கடலாக இருந்தாலும், வனாந்தரம்
நேசிக்கிறவராய் இருக்கிறேன். உங்களுடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது. உங்களுடைய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மாறாத கிருபையாய் இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் இந்த நல்ல காலை வேளையில உங்கள் எல்லாரையும் அல்லேலூயா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயும் பெத்தேல் திருச்சபையின் சார்பிலும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்ம தொடக்க வசனமாக யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். Nous allons prendre Josué chapitre 1 verset 8. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். Nous allons prendre Josué chapitre 1 verset 8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். Que ce livre de la loi ne s'éloigne point de ta bouche, médite-le jour et nuit pour agir fidèlement selon tout ce qui est écrit. Car c'est alors que tu auras du succès dans tes entreprises, c'est alors que tu réussiras. இதில் எழுதில் இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. Médite le jour et nuit pour agir fidèlement selon tout ce qui est écrit. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. Pour agir fidèlement selon tout ce qui est écrit. நம் கண்களை மூடி இந்த வார்த்தையை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். Nous allons fermer les yeux, donner cette parole entre les mains de Dieu. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினா ஆண்டவரே எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பா நீங்க எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes tous motivés? ஆமென். இப்போ நம்ம வாழுற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, si nous regardons dans le monde dans lequel nous vivons, ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் pour chaque situation, தங்களுக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. et chacun souhaite que quelqu'un lui obéisse. ஒவ்வொரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் தங்களுக்கு இன்னொருத்தவங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Chacun souhaite que d'autres personnes leur obéissent. இப்போ உதாரணத்துக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Par exemple, les parents souhaitent que leurs enfants les obéissent. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Le mari souhaite que sa femme lui obéisse. மனைவியும் சில நேரங்களில் கணவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et la femme parfois aussi souhaite que son mari lui obéisse. ஊழியக்காரர்களும் விசுவாசிகள் கர்த்தருக்குரிய காரியங்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et les serviteurs aussi souhaitent dans les choses du Seigneur que les fidèles leur obéissent. இப்போ ஆசிரியர்கள், வாத்தியார்கள் தங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ், தன்னுடைய மாணவர்கள், மாணவிகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et les enseignants souhaitent également que leurs élèves leur obéissent. இப்போ முதலாளிகள், ஷெஃப்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய எம்ப்ளாயி சலாரியை தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et les chefs souhaitent également que leurs salariés, leurs employés les obéissent. இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அரசாங்க ஊழியர்களும் மக்கள், அதாவது கவர்மெண்ட் வந்து மக்கள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et les chefs du gouvernement également souhaitent que le peuple leur obéisse. அப்போ ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Et chaque personne souhaite que d'autres personnes leur obéissent. இதை சிதவற்ற வேதாகமும் அங்கீகரிக்கிறது. Et la parole l'accepte. இப்போ எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, Si nous regardons dans Éphésiens chapitre 6, பிள்ளைகள் தகப்பனை கனப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க, சொல்றாங்க. தேவன் கட்டளையிடுகிறார். Enfants, obéissez à vos parents, c'est ce que la Bible dit. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க.
Enfants, obéissez à vos parents. அதே போல கணவனும் மனைவியும் சரி, மனைவியும் கணவனுக்கும் சரி, எபேசியர் 5:21 நம்ம வாசிக்கிறோம், தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்றாங்க. Et que ce soit la femme pour le mari ou le mari pour la femme, les uns les autres, obéissez-vous, c'est ce que la Bible dit. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்குது. எஜமான் ஊழியருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று எபேசியருக்கு நிருபம் 6:5 வாசிக்கிறோம். Et il y a un verset pour tout, même le serviteur doit obéir à son maître. அரசாங்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நம்ம எப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது, எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக் கொண்டே Et la போறோம். parole dit également comment le peuple doit obéir au gouvernement. அப்ப எப்படி ஒவ்வொரு மக்களும் தனக்கு இன்னொரு மக்கள் கூட்டம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்களோ, Et comme chacun souhaite qu'on leur obéisse, அதே போல தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். et le Seigneur souhaite aussi que ses enfants lui obéissent. அது நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. C'est quelque chose de juste qu'il attend, ஏன்னா அது தேவன் நம்மளை உண்டாக்கினவர், car le Seigneur nous a créés, நம்மளை மீட்டெடுத்தவர். c'est lui qui nous a sauvés. அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மளை சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர். Il nous a sauvés en versant son sang, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம். et il souhaite qu'on lui obéisse. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, Et si nous regardons dans nos temps d'aujourd'hui, நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, si nous regardons dans notre vie quotidienne, நம்ம அதிகமா et nous écoutons et nous lisons beaucoup la parole. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில காலையில ஜெபத்திலயோ இல்ல மாலை ஜெபத்திலயோ நீங்க அன்றாட வேதத்தை வாசிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க. Dans votre vie quotidienne, que ce soit le matin ou le soir, vous méditez et vous lisez la parole de Dieu. உங்களுடைய அன்றாட பைபிள் ரீடிங்ல குடும்ப ஜெபத்தில நீங்க வேதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. Dans votre vie quotidienne, vous lisez la parole de Dieu dans vos prières de famille. சிலுப்பை குழந்தையை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, இது முக்கியமான வார்த்தை. Ne vous concentrez pas sur l'enfant, mais concentrez-vous sur la parole. இப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். Le dimanche, nous avons la parole de Dieu. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அதிக வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். Et chaque jour, nous avons beaucoup de paroles. வீட்டு கூட்டங்கள்ல தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். Dans les cultes de maison, nous avons encore la parole. யூடியூப்ல போய் கேட்டுக்கொள்கிறோம், ரேடியோல போய் கேட்டுக்கொள்கிறோம். Sur YouTube, etc. நாம் தேடி போய் விடுறதை விட நம்மளே தேடும் சில வாட்டி வாட்ஸ்அப் வழியா நிறைய வசனங்களை பெற்றுக்கொள்கிறோம். Et même avant que nous cherchons, la parole nous vient par exemple à travers WhatsApp. SMS மூலமாக மெயில் வழியாக நிறைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். À travers des SMS, des mails, etc. ஆனா இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது நல்லதுதான். C'est bien de recevoir toutes ces choses. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறனா நமக்கு ஆபத்தாக இருக்கிறது. Mais les appliquer, ça devient difficile pour nous. நீங்க நினைக்கலாம் இது எப்படி நிறைய வார்த்தை எப்படி நமக்கு ஆபத்தாக மாறும்? Comment la parole peut devenir mauvaise pour nous? C'est ce ஒரு que உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். vous donner un exemple. இப்போ நீங்க நம்முடைய வார்த்தை வந்து நமக்கு உணவு போல. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணவு போல, சாப்பாடு. La parole de Dieu, c'est comme la nourriture pour nous. இப்போ நீங்க அன்றாடம் டெய்லி என்ன பண்றீங்க? காலையில பயங்கரமான சாப்பாடு. Et tous les jours, qu'est-ce que vous faites le matin? Vous avez une bonne nourriture. சிலவங்க காலையிலே பிரியாணி சாப்பிடுறீங்க, நிறைய சாப்பிடுறீங்க. Certains dès le matin, ils mangent du biryani. மதியானம் நேத்து வச்ச பிரியாணி சாப்பிடுறீங்க. Et l'après-midi, le midi, vous mangez ce qu'il y a eu la veille. நைட்டு மாங்காய் கொடுத்து பிரியாணி சாப்பிடுறீங்க. Et le soir, vous mangez encore du biryani. இப்படியே ஒரு மாசம் சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க. Et pendant un mois, vous mangez comme ça. ஆனா நீங்க சாப்பிட்டு கொண்டு நீங்க அதுக்கு தகுந்த ஒரு ஸ்போர்ட்டும் செய்யல, ஒரு எக்ஸர்சைஸும் செய்யலனா, Et si vous mangez mais vous ne pratiquez aucun sport à côté, உங்க உடம்பு நல்லா இருக்குமா? est-ce que votre corps sera bien? நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தகுந்த நீங்க உழைப்பு கொடுக்கலனா, ஸ்போர்ட் செய்யலனா, அதுக்கு தகுந்த நீங்க அதை வெளியே எடுத்தலனா உங்க உடம்பு கெட்டு போய்டும். Si vous ne faites pas de sport à côté de la nourriture que vous mangez, votre corps sera affaibli. நீங்க ஒபேஸ் ஆயிடுவீங்க, தடி ஆயிடுவீங்க, உடம்பெல்லாம் வீணா போய்டும். Vous allez devenir obèse. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வது அடிக்கடி நம்ம நிறைய நேரம் மூலமா பெற்றுக்கொள்வது நல்லதுதான். C'est vrai que c'est bien de recevoir la parole de Dieu par plusieurs moyens. ஆனா அதை நடைமுறைப்படுத்தலன்னா அதெல்லாம் அறிவு பெருத்ததா தான் போய் விடுகிறது. Et si nous le mettons pas en pratique, ça va juste augmenter notre sagesse. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. Et la Bible dit que celui qui augmente sa science l'a pour son malheur. இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்தாமல் வெறும் அறிவுக்கு மட்டும் போனதா நம்மளுக்கு நிறைய பெருமைகள் வரும், ஆவிக்குரிய பெருமைகள் தான் வருகிறது. Si nous ne mettons pas en pratique la parole de Dieu, que nous l'avons juste pour notre intelligence, nous aurons l'orgueil en nous. அதனால தான் வேதாகமம் சொல்றது யாக்கோபு நிருபம் 1:22 வசனம் சொல்லுகிறது. C'est pour ça que dans Jacques 1:24 la parole de Dieu dit, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள் என்று வேதாகமம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. Pour pas vous tenter vous-même, n'écoutez pas seulement la parole de Dieu, mais mettez-la en
en pratique. தேவனுடைய வார்த்தை நம்ம அதிகமா கற்றுக்கொள்வது நல்லது. C'est vrai que c'est bien d'apprendre la parole de Dieu. ஆனாலும் நீங்க கொஞ்சத்தை கற்றுக்கொண்டிருந்தாலும் அதில உண்மையா இருக்க தேவன் விரும்புகிறார். Mais même si vous apprenez peu de choses, le Seigneur souhaite que vous soyez véritable dans ces peu de choses. இன்றைக்கு புதிதாக பிறந்து இருக்கிறான் நீங்க. Il y a beaucoup de personnes qui peuvent être nées de nouveau. கிறிஸ்துவுக்குள்ளாக சமீபத்தில் பிறந்தவங்களா இருக்கலாம் நீங்க. Peut-être que vous êtes nés de nouveau récemment. நீங்க உங்களுக்கு முன்னணியாக இருந்தவங்களை விட நீங்க தேவனை இன்னுமாய் மகிமைப்படுத்த முடியும். Vous pouvez encore plus glorifier le Seigneur que vous le faisiez avant. நீங்க பெற்றுக்கொண்ட கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க, தேவன் உங்களை பெரிய காரியங்களுக்கு அதிரியாக Si வைப்பார். vous êtes vrai dans le peu de choses que vous avez reçues, le Seigneur vous glorifiera. ஆகவே நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மக்களும் இன்னொரு கூட்ட மக்கள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Un groupe de personnes souhaite qu'un autre groupe de personnes lui obéisse. அதே போல தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். Et de même, le Seigneur souhaite que ses enfants lui obéissent. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, La chose que nous allons voir aujourd'hui, எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? comment nous pouvons lui obéir. முதலாவதாக, Premièrement. இரண்டாவதாக எதற்காக கீழ்ப்படிய வேண்டும்? Et deuxièmement, pourquoi nous devons obéir. தேவன் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. Le Seigneur attend que ses enfants lui obéissent. நம்ம பார்க்க போறோம் எப்படி கீழ்ப்படியணும் முதலாவது. Nous allons voir premièrement comment lui obéir. இரண்டாவது பார்க்க போறோம் எதற்காக கீழ்ப்படிய வேண்டும். Et deuxièmement, nous allons voir pourquoi lui obéir. ஓகே, முதலாவது பார்க்க போறோம் கீழ்ப்படிதல். La première chose que nous allons எப்படி voir, கீழ்ப்படியணும்? l'obéissance. Comment lui obéir. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த காரியம். நான் சொல்ற போற காரியம் ஏற்கனவே நீங்க ஜானே. Vous pouvez, les paroles que je vais vous dire, vous les avez sûrement entendues et méditées. ஆனா நான் சொல்ற இந்த காரியங்கள் பின்னர் உங்களுக்கு திருப்பமாக சில காரியங்களை அப்ளை பண்ணலாம். Et peut-être que les choses que je vais vous dire va vous rappeler certaines choses. நீங்க இனிமேல் வேதத்தை வாசிக்கிற விதம் மாற்றப்படலாம். Et peut-être que la façon dont vous allez lire la Bible désormais va தேவ changer. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Que le Saint-Esprit nous aide. நம்ம பார்த்தோம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும். Comment lui obéir. ரெண்டு விதமான கீழ்ப்படிதல் இருக்கிறது. Il y a deux sortes d'obéir au Seigneur. முதலாவது கீழ்ப்படிதல் La première façon, பயத்தின் மூலமாய் கீழ்ப்படிதல் இருக்கு. par la crainte. அதாவது நம்ம எப்படி நினைப்போம்னா, Comment nous pouvons voir, இப்போ நான் இந்த ஒரு தேவனுடைய கற்பனைக்கு ஒரு காரியத்தை நான் கீழ்ப்படியலைன்னா, si je n'obéis pas au Seigneur, தேவன் என்னை பனிஷ்மென்ட் கொடுத்துருவாரு. le Seigneur va me punir. Va me அதனால நான் punir. கீழ்ப்படிகிறேன். Alors je lui obéis. இல்லன்னா நான் இந்த ஒரு காரியத்துல கீழ்ப்படியலைன்னா சாமி எனக்கு கண்ணுல குத்திரும். Si je lui obéis pas, j'aurai quelque chose de mal. இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கல, ஒரு காரியத்தை நான் பண்ணல அப்படின்னா என்னோட குடும்பத்துல பிரச்சனை வந்துரும். Oui, je n'ai pas lu la parole aujourd'hui, je n'ai pas prié, il y aura quelque chose de mal dans ma famille. இல்ல என்னுடைய வேலையில பிரச்சனை வரும். Il y aura un problème dans mon lieu de travail. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். அதனால அந்த பிரச்சனை வரக்கூடாது. அதனால நான் கீழ்ப்படிகிறேன். Il y aura un problème, alors je vais obéir. ஆக்சுவலா நம்முடைய தேவனை நம்ம தவறாக சித்தரித்திருக்கிறோம். Nous avons une mauvaise image de notre Seigneur. நாம் எப்படி முன்னாடி நம்ம சேவித்த தேவர்களை போல நம்முடைய தேவனை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். Nous sommes en train de le servir, de le regarder comme avant les anciens le regardaient. அந்நிய தேவர்களை பார்க்கும்போது அவருடைய சிலையை பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்கும். Nous, avant, nous regardons son statue et nous avons peur. பெரிய கண்ணு, வெளியில நாக்கு, கத்தியோடு இருக்கிறப்ப நம்ம பார்க்கிறோம். Nous voyons avec un grand couteau, avec la langue qui sort, etc. அதே போல நம்முடைய தேவனையும் நம்ம நினைத்துக் கொள்றோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறனா அப்பா அன்னைக்கு நைட்டு நம்ம காலின்றப்ப நம்ம நினைத்துக் கொள்றோம். Et de même, ce que nous pensons de notre Seigneur, c'est que si nous faisons pas quelque chose ce jour-là, il se passera un problème. மல்லிகா தொடக்கத்துல ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க தேவ பயம் இருக்க வேண்டும் என்று. La sœur Malika avait dit au début du culte que nous devons avoir la crainte de Dieu. நான் சொல்ற அந்த தேவ பயம் வேற, இந்த தேவ பயம் வேற. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Moi, je vais vous dire, il y a les craintes de je parle, il y a deux façons. தேவ பயம் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு தேவ பயம் இருக்க வேண்டும் என்று என்ன சொல்றோம்னா, Lorsque nous parlons de la crainte de Dieu, தேவ பயம் என்னது என்னுடைய செயலினால தேவனை நம்ம காயப்படுத்துவோமோ என்ற ஒரு தேவ பயம் இருக்கிறது. la crainte de est-ce que je vais blesser le Seigneur à travers mes œuvres. என்னுடைய செயலினால அவருடைய மகிமையை நான் அது காயப்படுத்துறோம்னு ஒரு பயம் இருக்குது. La crainte de est-ce que par mes œuvres il ne sera pas glorifié. அந்த தேவ பயம் நல்ல பயம் தான். என்னால என்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது அசிங்கமாயிட போகுதுன்ற ஒரு பயம் இருக்குது, நல்லது. Ça c'est une bonne crainte. Oui, je ne dois pas blesser mon Seigneur. ஆனா நான் சொல்ற இந்த பயம் இருக்க கூடாது. Mais on ne doit pas avoir la crainte que j'ai dit auparavant. நான் ஏதாவது செஞ்சிட்டேனா அப்பா என்ன அடிச்சிர போறாரு. Oui, si je fais quelque chose de mal, il va me frapper à l'œil. நம்ம பயந்து கீழ்ப்படிறதுனால என்ன ஆபத்துன்னா
Quel est le malheur sur nous si nous obéissons juste par la peur? இப்போ நம்ம ஒரு கூட்டத்துல கலந்து கொள்கிறோம். இப்போ திருச்சபைக்கு நம்ம வருகிறோம். Nous sommes en train de participer à un culte. ஐயோ நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரலனா பாஸ்டர் என்ன திட்டிடுவாரு. Aujourd'hui, si je ne vais pas au culte, le pasteur va me crier dessus. இல்ல எனக்கு பிரச்சனை வந்துரும் கடை ஏசப்பா என்ன அடிச்சு வரட்டும் வந்தனா. Ou sinon j'aurai des problèmes, le Seigneur va me frapper. அது ஒரு சடங்கு போலயே ஆயிடும். C'est quelque chose de rituel, c'est comme un அங்க rituel. ஒரு ஜீவன் இருக்காது, அங்க ஒரு லைஃப் இருக்காது. Il n'y aura pas de vie dedans. ஐயோ ஒரு பயத்தினால எல்லாத்தையும் செய்யறதுனால அங்க ஒரு உயிர் இருக்காது. Par la peur nous faisons toutes ces choses, alors il n'y aura pas de vie dedans. இன்னைக்கு நம்ம திணிச்சு பாப்போம் நம்மளுடைய கூடுதல் எப்படி இருக்குது. Et nous allons penser comment est notre rassemblement. நம்மளுடைய அன்றாட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது. Comment est notre prière dans la vie quotidienne. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்ம குடும்ப ஜெபம் எப்படி இருக்குது. Comment est notre prière dans notre vie. நம்ம கூடுவதெல்லாம் ஒரு பயத்தின் அடிப்படையில் கூடுவதா. Est-ce que nous nous rassemblons dans la peur? நம்ம சிந்திச்சு பாப்போம், நம்மளே நாமே தியானிச்சு பாப்போம். Nous allons nous méditer nous-mêmes. அங்க ஜீவன் இல்லனா பெத்த நம்ம கூடுறது பெத்த நம்ம ஒரு பயத்தின் அடிப்படையில் கூடுறதா இருக்கலாம். S'il n'y a pas de vie dedans, c'est certainement parce que nous nous rassemblons par peur. நம்ம பயத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்க என்ன ஆபத்து நடக்குதுன்னா. Et qu'est-ce qui se passe lorsque nous faisons quelque chose par peur? நம்முடைய இருதயம் அங்க இல்ல. Notre cœur n'y est plus. ஏசாயா இப்பதான் இஸ்ரவேல் மக்களும் தேவனை சேவித்தார்கள். Et c'est comme ça que les Israéliens ont காரியத்தை செய்யும்போது ஒரு பயத்தின் அடிப்படையில் செய்தாங்க. Lorsqu'ils faisaient quelque chose, ils le faisaient par peur. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 29வது அதிகாரம் Dans Ésaïe 29, 13வது வசனம். verset 13. ஏசாயா 29 13வது வசனம். Ésaïe 29, verset 13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. Quand ce peuple s'approche de moi, il m'honore de la bouche et des lèvres, mais son cœur est éloigné de moi, et la crainte qu'il a de moi n'est qu'un précepte de tradition humaine. நிறைய காரியங்களை செய்யறாங்க தேவனுக்கு. Les Israéliens, qu'est-ce qu'ils font par la peur? Ils font beaucoup de choses au Seigneur. ஆனா அவங்க இருதயம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கு. Mais leur cœur est éloigné de Dieu. நம்ம நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். Nous pouvons nous poser des questions. நம்மளுடைய உறவு நம்ம கூடுற ஆவிக்குரிய ஒவ்வொரு கூட்டமும் நாம் எந்த அடிப்படையில் நம்ம கூடுகிறோம்? Notre lien et les rassemblements que nous avons dans notre vie quotidienne, comment elles se font? ஆகவே இந்த கீழ்ப்படிதல்ல இந்த முதல் கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? பயத்தின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் இருக்கிறது. La première façon d'obéir au Seigneur, c'est par la crainte. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த கீழ்ப்படிதல்ல பிரியப்படலை என்று. Et je pense que le Seigneur n'est pas agréable dans cette forme d'obéissance. எப்படி இரண்டாவது விதம் கீழ்ப்படிகிறது? Et comment est la deuxième façon d'obéir au Seigneur? யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம். Jean chapitre 16. 14. 14. 15வது வசனம். Verset 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Si vous m'aimez, gardez mes commandements. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Si vous m'aimez, gardez mes commandements. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் பயத்தின் அடியில வருகிற கீழ்ப்படிதல் இல்ல, அன்பின் அடிப்படையில் வருகிற கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். Le Seigneur, l'obéissance qu'il attend de nous, ce n'est pas l'obéissance par la crainte, mais l'obéissance par l'amour. தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. La parole de Dieu dit, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியப்படுகிறார். Le Seigneur aime celui qui donne. உற்சாகமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிற இடத்துல தேவன் பிரியப்படுகிறார். Et celui qui va obéir en aimant le Seigneur lui est agréable. பயத்தின் அடிப்படையில் யாரும் உற்சாகமா செய்ய மாட்டாங்க. Personne ne va faire quelque chose en étant motivé par la peur. பயத்தின் அடிப்படையில் செய்றவங்க எல்லாமே பார்த்து செய்வாங்க. இது செஞ்சா இந்த ஒரு காய் நவருமா இப்படி ஒரு செய்வாங்க. Tout ce qui se passe par la peur, ils le font justement par la peur. அன்பின் அடிப்படையில் செய்றவங்க எப்பவுமே உற்சாகமாய் செய்வாங்க. Mais tout ce qui est fait par amour, ils le font en étant motivés. ஆகவே கட்டாயத்தின் பேர்ல அடிப்படையில் செய்யறதுக்கும் அன்பின் அடிப்படையில் செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு. Il y a une différence entre faire les choses par la peur, par la crainte et par l'amour. இப்ப நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான். C'est quelque chose que je dis très fréquemment. என்னுடைய மனைவி கட்டாயத்தின் பேர்ல ஏதோ முணுமுணுத்துக்குன்னு சமையல் செய்யறதை விட Ma femme, au lieu de faire la cuisine en murmurant et parce qu'elle est obligée de le faire, அன்போடு கூட ஒரு கஞ்சோ கூட வச்சாலும் சந்தோஷமா இருக்கு. c'est mieux qu'elle le fasse avec amour. என் மனைவி நல்ல அன்பான மனைவி. Ma femme est très amour. இப்போ அதே போல கணவன் Et de même l'homme, ஒரு ஃபோன் பேசும்போது lorsqu'il parle au téléphone, ஐயோ போஸ் விட்டுட்டாங்களா நீ கண்டிப்பா பேசி ஆகணுமே என்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு கடமையில செய்யறதை விட au lieu de le faire par une obligation, ஒரு அன்போடு செய்யும்போது அதுல வித்தியாசம் இருக்கு. il y a une différence lorsqu'il le fait avec amour. நம்முடைய பிள்ளைகளை ஒரு கிராஷ்லயோ யார்கிட்டயோ போய் காசு கொடுத்து அங்க பார்த்துக்க சொல்லிடுத்து
பிள்ளைகளை பார்த்துக்கிறதை விட Au lieu de laisser nos enfants, par exemple, à la crèche en donnant de l'argent, பெற்றோராகிய நாமளோ இல்லை நம்முடைய உறவினர்களோ இல்லை பெற்றோர்களோ ஆயா தாத்தாவோ அவங்கள பார்க்கணும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. il y a une différence entre les donner, les confier à nos proches, aux grands-parents, etc. நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்னா நம்ம கட்டாயத்தின் பேர்ல கடமையில ஐயோ பயத்தின் அடிப்படையில செய்யற ஒரு காரியத்துக்கும் அன்போடு செய்யற ஒரு காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Ce que je veux dire, c'est qu'il y a une différence entre ce que nous faisons par obligation, par peur, et ce que nous faisons par amour. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல கூடி வரும்போது இன்னைக்கு ஐயோ அப்பா பாஸ்டர் திட்டிடுவாரு இல்ல தேவன் கோச்சிக்குவார்ன்ற அடிப்படையில் அந்த சபைக்கு வராம, mais au lieu de venir en vous disant oui, si je ne viens pas, pasteur va me crier dessus ou quelque chose de mal va m'arriver, என்னுடைய அப்பாவை நான் நேசிக்கிறேன் அதனால நான் வருகிறேன்ற வரும்படிக்காக தேவன் விரும்புகிறார். le Seigneur souhaite que vous veniez à l'église parce que vous l'aimez. பயம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. Lorsqu'il y a la peur, il n'y aura pas de joie. நீங்க பயந்த விதமா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்காது. Lorsque vous venez par peur, vous verrez qu'il n'y a pas de joie. தேவனுடைய சமூகத்துல நீங்க மனமகிழ்ச்சியோடு வாங்க, அன்போடு கூட வாங்க, தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Venez dans la présence de Dieu avec amour et avec joie, le Seigneur vous bénira. முதலாவது பார்த்தோம், Premièrement, nous avons vu ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறோம். chaque groupe de personnes souhaite qu'un autre groupe de personnes leur obéisse. தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். Et de même, le Seigneur souhaite que ses enfants lui obéissent. அப்ப முதலாவது பார்த்தோம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும். Premièrement, nous avons vu comment lui obéir. முதலாவது பார்த்தோம் அதிலே கீழ்ப்படிதலே. Et dans l'obéissance, nous avons vu premièrement பயத்தின் அடிப்படையில் கீழ்ப்படிறதுல சில மக்கள் கீழ்ப்படிறாங்க. il y a certaines personnes qui obéissent au Seigneur par la crainte. தேவன் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை விட Mais au lieu d'avoir cette forme d'obéissance, அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படிறதை அதிகமாய் விரும்புகிறார். le Seigneur souhaite que nous lui obéissons par amour. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற காரியம், Et maintenant, la chose que nous allons voir, எதற்காக கீழ்ப்படிகிறோம். pourquoi lui obéir. 1 யோவான் 5வது அதிகாரம் 1 Jean chapitre 5, 3வது வசனம். verset 3. அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். Car l'amour de Dieu consiste à garder ses commandements. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Et ses commandements ne sont pas pénibles. ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்ன்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, La preuve que nous aimons quelqu'un, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. c'est garder ses commandements. அப்ப தேவனை நான் நேசிக்கிறேன்ற ஒரு ப்ரூஃப் என்னன்னா, La preuve que j'aime le Seigneur, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது. c'est d'obéir à ses commandements. அதுக்கு அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா, Et si vous regardez l'autre partie du verset, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. parce que ses commandements ne sont pas pénibles. நான் இந்த வசனத்தை படிக்கும் போது கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். Et lorsque j'ai vu ce verset, je me suis stoppée. எப்படி இவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்றார். Comment il peut dire que ses commandements ne sont pas pénibles? என்ன ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டார். Il y a quelqu'un qui m'a humilié. அவர் மன்னிக்க சொல்றார் தேவன். Le Seigneur me demande de lui pardonner. என்ன அசிங்கப்படுத்திட்டார், இன்னொருத்தரோட காயப்படுத்திட்டார், இல்ல திருடிட்டாரு. Et quelqu'un d'autre m'a offensé, m'a blessé. அவரை மன்னிக்க சொல்றார். Et le Seigneur me demande de le pardonner. அது சொல்றது மாத்திரம் இல்லாமல், Et non seulement il l'a dit, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்றார். il dit que ses commandements ne sont pas pénibles. அப்போ இத குறித்து யோசிச்சோம், என்ன எப்படி இந்த காரியம் எப்படி சாத்தியமாகும். Comment il peut dire ça? அப்போ தேவன் உணர்த்தின ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். Et je vais vous partager ce que le Seigneur a mis en moi. ரெண்டு பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. Pour un parent, il y a un enfant qui naît. ஒரு குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. Et il y a un parent qui est très content que l'enfant soit né. அந்த குழந்தை நல்லா விளையாடுது, சந்தோஷமா காலத்தை கழிக்குது. Et l'enfant est très heureux. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு எக்கோலுக்கு போற வயசு வந்துருச்சு. Et maintenant il grandit et il doit aller à l'école. இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அந்த பிள்ளை அழுவுது, இருந்தாலும் போய் ஸ்கூல்ல போய் விடுறாங்க. Et que font les parents? L'enfant est en train de pleurer mais il l'emmène quand même à l'école. அப்ப அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. Et l'enfant ne comprend pas. எப்பா நான் இவ்வளவு வீட்ல சந்தோஷமா இருந்தேன், நான் தான் ராஜா ராணி போல ஜாலியா இருந்தேன் நானு. Moi c'était moi le roi, la reine dans la maison, c'est moi qui étais bon, qui était bien. என்னையும் புரிஞ்சிக்காம என்ன வீட்ல விடாம வேற இடத்துல போய் விடுறாங்க. Mais maintenant ils me comprennent pas, ils me laissent dans un autre endroit. நான் வீட்ல சந்தோஷமா ஜாலியா விளையாடுன என்ன விட்டுட்டு அங்க கொண்டு போறாங்க. Moi qui étais bien et heureux dans ma maison, ils me mettent dans un autre endroit. அந்த பிள்ளை நினைச்சிக்குது என்னுடைய அப்பா அம்மா வந்து அவங்க மேல ரொம்ப கடினமா இருக்காங்க, கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சிக்குது.
Et l'enfant va penser que ses parents sont durs avec lui. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது அந்த அப்பா அம்மா அந்த குழந்தையோட நல்லதுக்கு தான் அந்த காரியங்களை செய்து Mais கொண்டிருக்காங்க. l'enfant ne sait pas que ses parents font ça pour son bien. இதோடைய அன்பின் அடிப்படையில தான் இந்த ஒரு காரியத்தை செய்யறாங்க சொல்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. L'enfant ne sait pas que ses parents font ça par amour envers lui. ஏன்னா ஒரு நாள் நம்ம படிப்பெல்லாம் படிச்சுட்டு வரும்போது நல்ல சூழல் இருக்கிறத பார்க்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷம். Parce que lorsque nous allons finir nos études et que nous serons dans un bon lieu de travail, c'est une fierté pour les parents. இந்த பிள்ளைகள் போல தான் நாமளும் பல நேரத்துல Et nous, comme ces enfants, dans plusieurs façons, தேவனுடைய வழிகளை பல நேரங்களில் புரிந்து கொள்ள மாட்டோம். nous ne comprenons pas les chemins et les plans de Dieu. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லபடியா படிச்சிச்சுன்னா யாருக்கு நல்லது? Pour qui est bon si l'enfant travaille bien? இப்போ என்னுடைய பிள்ளை நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா யாருக்கு நல்லது? C'est pour qui est bon si moi mon enfant travaille bien? என்னுடைய மகனுக்கு தான் அது நல்லது. C'est bon pour mon enfant. ஆனா என்னுடைய பிள்ளை நல்லபடியா இருக்கிறான்னு ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கு சந்தோஷம். Et mais après moi je serais content que mon enfant soit bien. அதே போல தான் இந்த பிள்ளை இந்த தேவனும் பாத்தீங்கன்னா இந்த கற்பனைகளை கொடுக்கிற நோக்கம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா Et pourquoi le Seigneur nous donne des commandements? இந்த காரியங்கள் கஷ்டமாக இருந்தாலும் Même si ces commandements sont difficiles, ஆனா அந்த காரியங்கள் தான் பிறருடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். le Seigneur sait que c'est ces commandements qui sont bien pour notre vie. இப்போ உங்க பிள்ளைக்கு நீங்க சைக்கிளோட கத்துறீங்கன்னு வச்சுங்களேன். Nous allons prendre un exemple comme quoi vous apprenez du vélo à votre enfant. உங்க பிள்ளைக்கு சொல்றீங்க நீ காலர் ஒழுங்கா மிதிக்கணும், இடுப்பு ஆட்டக்கூடாது, கையை ஒழுங்கா பிடிக்கணும், நேரா பார்க்கணும், தூரமா பார்க்கணும் நம்ம கத்து கொடுக்குறீங்க. Vous apprenez comme quoi il faut bien pédaler, bien tenir le guidon, regarder droit devant. அப்ப அந்த குழந்தை ஓட்டும்போது கஷ்டப்படுது. என்னடா அப்பா இங்க புடி அங்க புடின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாரு. அப்படி கஷ்டப்படுது. Et on rend la chose difficile à l'enfant en disant oui. ரெண்டு மூணு வாட்டி அந்த குழந்தை கீழே விழுது. Et 2-3 fois l'enfant tombe par terre. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தனியா ஓட்ட ஆரம்பிக்குது. Et au bout d'un moment l'enfant commence à conduire le vélo tout seul. ஆனா பின்னாடி இருந்து பாக்குற நமக்கு அப்பாவுக்கு இல்ல யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம கத்து கொடுத்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா ஓடுதுன்னு பார்க்கும்போது சந்தோஷப்படுவோம். Nous sommes très contents de lui avoir appris le vélo par derrière lorsqu'il commence à conduire correctement. அதே போல தான் தேவன் சில கற்பனைகள் நமக்கு வைக்கிறது எதற்கென்றால் நம்முடைய நன்மைக்காக தான். Et le Seigneur lorsqu'il met des commandements c'est pour notre bien à nous. நம்முடைய பிள்ளைக்கு நன்றாக இருக்கிறத பார்க்கிறது பெற்றோருக்கு சந்தோஷம். Les parents sont contents lorsque les enfants sont bien. Parce que nous leur avons appris en disant il faut faire certaines choses et il ne faut pas faire certaines choses. Et lorsque l'enfant obéit aux choses que nous avons leur et les commandements que le Seigneur nous a donnés, c'est pour notre bien. Et il y a des commandements qui sont très difficiles pour nous. Mais si nous regardons de loin, ce sont des bons commandements également. Par exemple, si demain notre enfant passe un examen, nous allons dire à notre enfant ne regarde pas la télé, reste concentré. Et nous disons ça pour le bien de notre enfant. Demain, lorsqu'il va réussir son examen, nous serons contents. Et qu'est-ce que nous devons comprendre? Le Seigneur ne nous donne pas des commandements pour que ce soit un fardeau pour nous. Et ce n'est pas son objectif de nous blesser. Nous devons juste croire que le Seigneur est bon et parfait. Ce n'est pas un Dieu qui va penser à notre mal et à nous détruire. C'est le Satan qui va nous dire dans nos pensées. Les commandements de Dieu sont pénibles. Comment tu peux obéir? C'est des choses qui ont été dites dans l'Ancien Testament. Comment tu peux obéir? C'est ce qu'il va nous dire. Mais le Saint-Esprit, s'il aide chaque personne ici présente, si nous regardons bien les commandements, il nous a donné pour notre bien. இதை புரிந்து கொள்வதற்காக சில வசனங்களை நான் எடுத்துக்கிறேன். J'ai pris quelques versets pour que vous puissiez comprendre. சில கற்பனைகளை எடுத்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சில commandements எடுத்துக்கிறேன். J'ai pris certains commandements que Dieu a donnés. நான் கொடுக்கிற ஒவ்வொரு commandmentோட ஆழத்துல பாத்தீங்கன்னா, si vous regardez dans le profondément de chaque commandement que je vais donner, அந்த ஒவ்வொரு கற்பனையின் ஆழத்திலும் நம்முடைய நன்மையை தான் தேவன்
விரும்பி இருக்கிறார். Dans la profondeur de chacun de ces commandements, le Seigneur a souhaité notre bien. நான் இங்க இருந்து சேலஞ்ச் வைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும். Moi je vous mets un défi d'ici. நீங்க எந்த ஒரு வசனம் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு கற்பனை எடுத்தாலும் சரி, Peu importe le commandement que vous allez prendre, அந்த கற்பனையின் ஆழத்துல நம்முடைய நன்மை இல்லாமல் இருக்கவே இருக்காது. il n'y aura pas de commandement sans qu'il y ait un bien derrière pour nous. அதுவே சில கற்பனைகளை எடுத்து சொல்றேன். Je vais vous montrer quelques exemples. முதலாவது கற்பனை. Le premier commandement. 10 கட்டளையின் முதலாவது கற்பனை. Le premier commandement des 10 commandements. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. Je suis ton Dieu. என்னை உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். Il n'y aura pas d'autre Dieu que moi. அப்ப தேவன் சொல்றார் உன்னுடைய தேவன் நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான். C'est moi ton Dieu. என்னை அன்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்றார். Il n'y aura pas d'autre Dieu que moi. நம்ம நினைக்கலாம் இது எப்படி எனக்கு நல்லது இந்த காரியம். Nous pouvons penser comment est-ce que cette chose peut être bonne pour moi. நம்ம ஆழமா இந்த காரியத்தை யோசிச்சு பார்த்தோம்னா Et si nous regardons profondément, அப்பா சொல்றாரு உன்னுடைய அப்பா நான் தான்ப்பா. என்னை விட்டுட்டு நீ எதுக்கு வேற யார்கிட்ட போய் கை நீட்டி கொண்டிருக்கிற? Mon père dit oui, c'est moi ton papa, pourquoi tu vas aller voir d'autres personnes? அங்க போனா நீ ஏமாந்து போய்டுவ. Si tu vas là-bas, tu te feras trahir. அங்க போய் நீ கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் இல்ல. Moi je n'ai pas envie que tu sois dans la souffrance là-bas. கர்த்தர் நான் தான். Alors oui, என்னை விட்டு நீ போய்டாதன்னு சொல்லிட்டு சொல்றார். Et il le dit pour pas que nous nous éloignions de lui. இது முதலாவது ஒரு கற்பனையை பார்க்கிறோம். C'est le premier commandement que nous pouvons voir. இரண்டாவதாக ஒரு கற்பனை எடுத்துக்கொள்வோம். Nous allons prendre un autre commandement. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honore ton père et ta mère. இதுக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லும்போது Et le fait d'honorer nos parents, qu'est-ce que ça nous apporte? நீ அப்படி கனம் பண்ணும்போது என்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கிறதுக்காக தான் தேவன் இந்த காரியங்களை சொல்லுகிறார். Le Seigneur a dit cette chose pour que nous puissions avoir une longue vie. அது மாத்திரம் இல்லாம நீயும் ஒரு நாள் Et toi un jour பெற்றோராய் மாறுவாய். tu vas devenir parent. அப்ப உன்னை கனப்படுத்துவார்கள். Et alors tes enfants t'obéiront. உன்னை கனப்படுத்தும்போது அது எனக்கு சந்தோஷம். Et lorsqu'ils vont t'honorer, ce sera un sujet de joie pour moi. மூன்றாவது ஒரு காரியம். Troisièmement, இதே போல நம்ம நிறைய எக்ஸாம்பிள் வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். je peux dire encore beaucoup d'exemples. விபச்சாரம் செய்யாதே. Ne commets pas d'adultère. தேவன் கணவனையும் மனைவியும் இணைத்தது Le Seigneur a réuni l'homme et la femme. ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாகும்படிக்காக தான். C'est pour procréer une génération sainte. நீ விபச்சாரம் செய்யும்போது இன்னொரு ஸ்திரீயோடு சேர்ந்து கொண்டு Et lorsque tu commets adultère avec une autre personne, அங்க இருக்கிற அசுத்த ஆவி உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே வராத இருக்கும்படிக்காக தேவன் விபச்சாரம் செய்யாதே என்று சொல்றார். le Seigneur nous dit de ne pas commettre adultère pour pas que le mauvais பாத்தீங்கன்னா உங்களுடைய நன்மைக்காக தான் உங்களை நல்லா பார்த்துக் கொள்வதற்காக தான் தேவன் கற்பனைகளை கொண்டு கொடுக்கிறார். Et c'est pour votre bien à vous que le Seigneur a mis ses commandements. நீங்க யாவரோடும் சமாதானமா இருங்கள் தேவன் சொல்லுகிறார். Le Seigneur dit d'être en paix avec tout le monde. எதுக்கு யாவரோடும் சமாதானம்? Pourquoi rester en paix avec tout le monde? ஏன்னா அப்பதான் நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம பிரச்சனை இல்லாம ஃப்ரீயா இருப்பதற்காக சொல்றார். C'est pour ça que vous pouvez être sans stress, பிள்ளையை தண்டியாமல் விடாதே என்று சொல்றார். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Ne laisse pas ton enfant sans le corriger. ஏன்னா பாதாளத்துக்கு உடைய பிள்ளையை நீ காப்பாத்தணும். நீ தண்டிக்காம விட்டுட்டனா பாதாளத்துக்கு போய்டுவான். Parce que si tu ne corriges pas ton enfant, il partira dans la GR. அப்ப உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டிய உன்னுடைய விருப்பம் அது. Alors mon envie à moi c'est que tu sauves ta famille. அவிசுவாசியோடு நான் திருமணம் வைத்துக் கொள்ளாத சொல்றார். Ne te lie pas avec un infidèle. எதற்காக இந்த காரியம் சொல்லுகிறார்? Pourquoi il nous dit toutes ces choses? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இருக்காது. இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்க கூடாது நான் விரும்புறேன். Moi je souhaite que cette expérience என்னுடைய மகள் பெதெஸ்தா ma fille Pédesta அவ மரண தருவாயில இருக்கும்போது ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனாங்க. lorsqu'elle était dans une situation difficile à l'hôpital. அப்ப நான் குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. Elle était dans une situation critique. அப்ப அந்த குழந்தை மூச்சு விட முடியல. L'enfant ne pouvait pas respirer. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூச்சு விடுது குழந்தை. Et c'est avec des difficultés qu'elle respirait. அப்பாவா நான் பாக்கும்போது அது ஒரு பாரம் கஷ்டமா இருந்துச்சு. Et moi c'était très difficile pour moi de le voir en tant que père. தான் தேவனும் உணர்கிறார். ஒரு தன்னுடைய குழந்தை ஒரு அவிசுவாசியோடு திருமணம் செய்யும்போது அதோடைய பரிசுத்த வாழ்க்கை அப்படியே அமிந்து கொண்டு மூச்சுவிட கஷ்டப்படாம தவிக்கும். Et le père regarde comme son enfant qui va se marier avec un infidèle, sa vie spirituelle aura du mal. அதோட ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டப்பட்டு மூச்சுவிடும். Sa vie spirituelle aura du mal et c'est comme si on respirait mal. இந்த அப்பாவுக்கும் தன்னுடைய மகள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் இல்லை. Et le Seigneur ne souhaite pas qu'il y ait un lien comme ça avec sa fille. என்னுடைய பிள்ளை எப்போதும் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறார். Le Seigneur souhaite que son enfant soit toujours bien en bonne santé. ஆகவே நம்ம இன்னும் நிறைய வசனங்களை சொல்லி கொண்டு போலாம். ஆனா நேரம் இல்லை. Je peux dire encore plusieurs versets mais je n'ai pas assez de temps. ஆனா நான் உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், ஒரு défi வைக்கிறேன். Moi je vous mets un défi. நீங்க வேதாகமத்துல எந்த கொமோதமா வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க. Peu importe
importe le commandement que vous allez prendre dans la parole de Dieu, அந்த கொம்மோதமுடைய ஆழத்தை பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கு நம்முடைய நல்லதுக்காக தான் காரியங்களை செய்கிறார். si vous regardez la profondeur de ces commandements, vous pouvez voir que le Seigneur l'a fait par amour pour nous. நாம் முடிவுரைக்கு வந்திருக்கிறோம். Nous sommes venus vers la fin. நான் திரும்பமாக சொன்ன காரியங்களை திருப்பி அப்ளை பண்றேன். Je vais vous rappeler les choses que je vous ai dit au début. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். Les paroles qui sont dans la parole sont vivantes. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புறாங்க. Un groupe de personnes souhaite toujours qu'un autre groupe de personnes leur obéisse. நம்மளை படைத்த தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமல் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். Et de même le Seigneur souhaite que ses enfants lui obéissent. அதுல எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். Nous avons vu comment lui obéir. பயத்தின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். Le Seigneur ne souhaite pas qu'on l'obéisse par la crainte mais par l'amour. எதற்காக கீழ்ப்படிகிறார் என்று நாம் பார்த்தோம். Nous avons vu pourquoi nous devons lui obéir. ஏன்னா தேவன் எல்லாவற்றும் என்னுடைய நன்மைக்காக தான் அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். Parce que le Seigneur a déjà tout écrit pour mon bien à moi. ஆகவே நான் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா நான் தான் நல்லா இருப்பேன். Si moi j'obéis à ses commandements, c'est moi qui serai bien. அவருக்கு என்ன நல்லது? நீங்க ஒழுங்கா இருந்தா அவருக்கு என்ன நல்லது? Qu'est-ce qu'il y gagne lui le fait que vous soyez mal ou bien? பிள்ளைங்க நல்லா இருந்தா அப்பாவுக்கு சந்தோஷம். Lorsque l'enfant est bien et content, le père sera heureux également. கடைசியாக உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். Nous allons voir Deutéronome 28வது அதிகாரம் chapitre 28 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். le verset 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Si tu obéis à la voix de l'Éternel ton Dieu en observant et en mettant en pratique tous ces commandements que je te prescris aujourd'hui, l'Éternel ton Dieu te donnera la supériorité sur toutes les nations de la terre. அதே அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Le même chapitre, verset 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Mais si tu n'obéis point à la voix de l'Éternel ton Dieu, si tu n'observes pas et ne mets pas en pratique tous ces commandements et toutes ces lois que je te prescris aujourd'hui, voici toutes les malédictions qui viendront sur toi. இந்த ரெண்டு வசனங்கள் வழியா கூட தேவனுடைய அன்பை நம்மளால ருசிக்க முடியும். Nous pourrons regarder et voir, goûter à l'amour de Dieu à travers ces deux versets. எப்படின்னா ஆண்டவராகிய இயேசு தேவன் வந்து இஸ்ரேல் மக்களோடு டீல் பண்ணும்போது உறவாடும்போது Lorsque le Seigneur se met en relation avec les enfants d'Israël, அவர்களோடு ஒரு குழந்தை போல பேசுறார் ஒவ்வொரு காரியத்திலும். il leur parle comme s'il parlait avec un enfant. ஒரு குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஏப்பா நீ நான் சொல்றபடிலாம் நீ கேட்டா, நீ நல்லபடியா கேட்டனா கீழ்ப்படிஞ்சனா நான் உனக்கு ஒரு chocolat தருவேன். இல்ல டிவி பார்க்க அனுமதி கொடுப்பேன். Fais les choses correctement, je te donnerai un chocolat ou je te laisserai regarder la télé. இதான் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். C'est ça le verset 28, verset 1. அதே குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்றோம்? நான் சொல்றபடி எல்லாம் நீ செய்யலனா உனக்கு பினிஷும் உனக்கு டிவியும் கிடையாது சாப்பாடும் கிடையாது நம்ம சொல்றோம். Et au contraire aussi nous disons si tu ne fais rien de ce que je te dis, tu auras une punition, tu n'auras même pas à manger. இது 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். Ça c'est le chapitre 28 verset 15. ஆனா அப்பாவுடைய நோக்கம் உங்களை தண்டிக்கணும்ன்றதுக்காக இல்ல, உங்க மேல அன்பா நீங்க கீழ்ப்படியணும்ன்ற ஒரு அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Mais le but du Père ce n'est pas de nous punir mais c'est de comprendre son amour. இது பழைய ஏற்பாட்டில அவர் இஸ்ரேல் மக்களை அவரோட உறவாடின விதம். Ça c'est la façon dont il a eu un lien avec les enfants d'Israël dans l'Ancien Testament. ஆனா அதே அப்பா என்னுடைய அப்பா அவருக்கு நான் கீழ்ப்படிறேன்னு வெச்சு என்னுடைய சரீர பிரகாரமான அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிறேன்னு வெச்சீங்களேன். Si j'obéis à mon père charnel, அப்பா எனக்கு சொல்ல மாட்டார் அப்பா நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா நான் உனக்கு chocolat வாங்கி தரமான்னு சொல்ல மாட்டார் அப்பா. mon père ne va pas dire oui si tu obéis tu m'obéis tu auras un chocolat. ஏன்னா எனக்கு 38 வயசு ஆகுது எனக்கு ஒரு chocolatலாம் நானே வாங்கிக்க போயிட்டேன். Parce que moi j'ai 38 ans et un chocolat je peux m'en acheter moi-même. என்னுடைய சரீர பிரகாரமா அப்பா அப்படி சொல்ல மாட்டார். Mon père ne va pas me dire ça. அவர் என்ன சொல்வார்? அப்பா என் மேல அன்பா இருந்தா எனக்கு கீழ்ப்படிப்பான்னு சொல்வார். Il va me dire oui si tu m'aimes obéis-moi. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்த அப்புறம் குழந்தை போல உங்களை பார்த்து பேசல. Le Seigneur ne vous regarde pas comme si vous étiez des enfants. தேவன் நீங்க ஒரு அடல்ட் போல பேசுறாரு உங்ககிட்ட. Il vous regarde comme si vous étiez des adultes. நாம இன்னைக்கு பயத்தின் அடிப்படையில் அவரை கீழ்ப்படிய போறது இல்ல. Nous n'allons pas lui obéir par la crainte. ஏதா பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கீழ்ப்படிய போறோம். Nous n'allons pas lui obéir pour obtenir quelque chose de lui. நம்ம கீழ்ப்படிறோம் அவரை நேசிக்கிறதால நம்ம கீழ்ப்படிறோம். Mais parce que nous l'aimons nous allons lui obéir. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம். C'est lorsque nous
Gardons ses commandements, c'est la preuve que nous l'aimons. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Et ses commandements ne sont pas pénibles. ஆகவே எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடலாம். Nous allons tous fermer les yeux. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படின்னா ப்ரூஃப்னா La preuve que nous aimons le Seigneur, அவருடைய கற்பனைகளை கீழ்க்கடுவதுதான். c'est le fait que nous observons et nous gardons ses commandements. அந்த கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. Et ces commandements ne sont pas pénibles. அந்த ஒவ்வொரு கற்பனையின் ஆழத்தை பார்த்தீங்கன்னா அப்பா என்னுடைய நல்லது தான் எல்லாவற்றையும் Et si nous செய்யும். regardons bien en profondeur les commandements, le Seigneur a mis tous ces commandements pour mon bien à moi. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னா அது என்னுடைய நன்மைக்காக தான், நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றாரு. Le Seigneur, s'il me dit de ne pas faire quelque chose, c'est pour mon bien à moi, pour que moi je sois bien. என்னுடைய அப்பா தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டார். Le Seigneur ne souhaitera pas me blesser ou m'offenser inutilement. அவர் உன்னை அழகு பத்தி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன். Le Seigneur regarde ta beauté à toi. ஒரு பிள்ளை நல்லா இருந்தா அது அப்பாவுக்கு சந்தோஷம். Si un enfant est bien, c'est bon. நம்ம pour le எப்போ père. சந்தோஷமா இருப்போம், எப்போ நம்ம எப்போ நல்லா இருப்போம், அவர் சொல்றபடி நம்மளுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம நல்லா இருப்போம். C'est lorsque nous observons ces commandements que nous serons அந்த bien. நம்பிக்கை நம்ம வைப்போம். தேவன் எப்பொழுதும் அன்புள்ள ஒரு தேவன், எனக்கு எப்பொழுதும் நன்மைகளே சிந்திக்கிற ஒரு தேவன். Le Seigneur, c'est un Seigneur qui pense qu'à mon bien. அதனால தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். C'est pour ça qu'il nous a donné son seul fils Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவே நமக்கு கொடுத்தார்னா அவரோட கூட எல்லாவற்றும் தருவது அதிக நிச்சயமாய். S'il nous a donné son fils Jésus-Christ, il peut nous donner encore plus. ஆகவே நம்ம அன்போடு கூட தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Avec amour, nous allons lui obéir. Je vais le donner entre les mains du serviteur. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். எங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்துங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். Il nous aime. அவர் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் எல்லாம் எங்கள் மேலே வைத்த அன்பை நிமித்தம் Tous les commandements qu'il nous a donnés, c'est par l'amour qu'il a mis en எங்களை nous. குறித்து அவர் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தின் நோக்கத்தின் நிமித்தம் கற்பனைகளை கொடுத்தார். C'est à travers les bénédictions qu'il nous a donné ces commandements. அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் Si nous obéissons à ces commandements, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். nous serons bénis. உபாகமம் 28:1 பார்த்தோம். Nous avons vu dans Deutéronome 28:1, நீ என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் si tu obéis à mes commandements, பூமியில உள்ள சகல ஜனங்களிலும் நீ மேன்மையாயிருப்பாய். je te donnerai la supériorité par rapport à toutes les nations. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே எங்களுக்கு தான் ஆசீர்வாதம். Et dans ces commandements, dans l'obéissance, c'est une உபாகமம் bénédiction. 28:15 பார்த்தோம். Nous avons vu dans Deutéronome நாம் 28:15, கீழ்ப்படியாமல் போகிற பொழுது si nous n'obéissons pas, எங்களுக்கு தான் பல இழப்புகள். c'est pour nous qu'il y aura des malédictions. கர்த்தர் நல்லவர். Le Seigneur est bon. நாம் பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டாம். Ne lui obéissons pas par peur, அவர் மேலே அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவோம். obéissons-lui. உள்ள பிதாவே, Bon Père qui nous aime, இந்த நல்ல காலை வேளையிலே உமக்கு நன்றி.